ஓகேன்பா. சேர் தான் ஒரு பார்ட்டி ஓட்ட போகிறோம். நம்ம ஆனந்த வண்டி ஓட்டி பேரிங்கி போய் விட்டதனால் அவரது போகிறதுக்கு இல்லை. அதனால் மறுசேர் நாங்கள் தான் ஓட்ட போகிறோம். 1 மணி நேரம் வருமா? எவ்வளோ நேரம் வருமா ஆனந்த கட்டியா? அது கால்சியத்தில் வச்சுக்கடா. என்னால் பைக்கில் வரணும், வீடியோ எடுத்துகிட்டு வர முடியாது. காலை விரித்து வச்சுக்கா. காலை விரித்து வச்சுக்கா மாப்பிள்ள. விரித்து வைக்கிறதுனா உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு தானே ஆகுமா? பாரு என்னடா அங்கெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் ஓட்ட முடியாது. இது ரெண்டு இப்படியே இருக்குது. எங்க இந்த சந்தெல்லாம் வைக்கிட்டோம்? இங்க வையே. கொஞ்சம் அகலமா இருந்தா கூட உனக்கு அகலம், அதுக்கு கேன் வைக்கிறதுக்கு இப்போ அந்த காலத்துக்கு தலைவில் வையே. அங்கே அழுத்துனா போதும். ஆமாப்பா. எங்க பங்கில் இறங்கிட்டு போயிட வேண்டியதான். பங்குக்கு என்ன வேலை? எங்க எடுத்துட்டு போறேன் நான்? காட்டுக்கு போட நான் வரமா நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்டா. காட்டு வரைக்கும் கொண்டு போகிறதா இது? இல்லைன்னா நீ ஓட்டு, நான் எடுத்துகிட்டு போகிறேன். போய் சாமி போய் பரப்பு ஓடு. ஸ்கூலுக்கு போயிட்டு வா. ஓடு. எப்படி வருது? நீ எதுக்கு வேணாலும் போவிய, உழவுக்கு மட்டுமா போவ? ஓகேன்பா. எங்கடா சுற்றிட்டு போயிருக்கிறான் ஆனந்து? வயல் வருங்க அங்கே இருக்குது. 1 கிலோமீட்டரே போக மாட்டேங்குது சுற்றிக்கிட்டு. எங்கே போய் கேஜுவல்லாம் வந்து ஓட்டுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை ப்ரோ. டீசலை கூட மீதியாக தூக்கி சுற்றணும்னா இந்த வயல் தான் ஆனந்த டான் ஓட்டி போட்ட வயல். இந்த வயல் இன்னொரு வயல், 2 வயல் ஓட்டிட்டு வேண்டித்தான். அவனுக்கு ரொட்டேட்டர் அதுக்காண்டி முடிஞ்சு போச்சு. எத்தனை நாள்லாம் ஆகுது ஓட்டிய? வண்டியை பஸ்ஸு கழுவணும் ப்ரோ. வண்டி ஒரு வழி ஆயிடுச்சு. நாளைக்கு கொஞ்சம் இருக்குது, ஓட்டிக்கிட்டு தான் வண்டி கழுவணும். அண்ணா ஒரு சேல் ஓட்டல 2 அண்ணா, 2 சேலம். இது பேர் இப்போ வயக்காட்டு மட்டும் வரலாம் இல்லை ப்ரோ, ரொம்ப கம்மியாக தான் இறங்குச்சு. இதில் ஓட்டுறது ஈஸி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆனந்த வண்டியில் ரொட்டேட்டரில் பேரிங் போயிடுச்சு. முன்னாடி வீல் 2 வீலும் பேரிங் போயிடுச்சு. ஒரு 30 மணி நேரம் தான் ஓட்டினோம். சேடை ஓட்டுற வண்டிக்கெல்லாம் உண்மையை சொல்ல போனால் ரொட்டேட்டர் சைடு தண்ணி இறங்காது இருக்கணும், நல்லா நீட்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு எப்படி சொல்கிறது, 2 கட்டானா வச்சுருந்தோம்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பரல் ஓட்டுறவங்கலாம் ரொட்டேட்டர் சேர் ஒரு 2 மணி நேரம் தானே ஓட்டினா என்ன ஆகி போயிட போகுதுன்னு ஓட்டினோம்னா கண்டிப்பாக பிடிங்கிட்டு போயிடும். இப்போ இதே நம்மளதே இது பேரிங் பின்னாடி ரொட்டேட்டருக்கு பிடிங்கிதா என்னன்னு தெரில. இது ஏதோ ஓட்டம் பிளாஞ்செல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் ஓரளவுக்கு ஓடும் நான் நினைக்கிறேன். பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ணும்னு. இன்னும் 2 கார்டு ப்ரோ,
இதை ஓட்டிட்டு ராம்சந்த் தாத்தா அது ஒரு காடு இருக்குது, அதை உடனே ஓட்டி விட்டால் போதுன்னு நினைக்கிறேன். கழுவி போடலாம். இதே இன்றைக்கி மாப்பிள்ளையை லைட்டாக கழுவி விட்ற மாப்பிள்ளைன்னு சொல்லலான்னுக்கிறேன். ஏன்னா பெயிண்ட் பிச்சுக்கிட்டு போயிருமான்னு வேறு பயமாகுது. ஓட்டுறது ஒரு 3 காசுக்கு வாசப்பட்டு பெயிண்ட் பிச்சுக்கிட்டு போயிருச்சுன்னா இன்னும் கொடூரமாக போயிடும். மாப்பிள்ளை நல்லா இறக்கி விட்டு ஓட்டுறான். ஓட்டிட்டோம்னா இதுங்க மாட்டில் நிறைக்காங்க ப்ரோ. அது ஏன் ப்ரோ 585 சேத்துல வரைக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க. வேறு வழி இல்லை ப்ரோ, என்ன பண்ணுறது? இந்த 2 வயலுக்கு ஒருத்தரும் யார் கேஜுவல் வண்டி தூக்கிட்டு வருது? அது வேறு வைகாடு பட்டில் இருக்குது, அங்கே தான் போய் ஓட்டணும். பாம்பா இருக்கும், பாம்பு அங்கே இருக்குது பாரு, அங்கே இங்கே இருக்குது பாரு பாம்பு. பாம்பு அது இறங்காதுண்ணா, இது 4 வீல் டிரைவ் தான், மாட்டாது. டேய் கம்முன்றா. ஓகே நண்பா, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோட்டர் தண்ணி இல்லையாட்டுக்குது, போர் தண்ணி. நம்ம விட்டு விட்டு அடிக்குது, போர் தண்ணி தான் ஓடிட்டு இருக்குது. இல்லை மோட்டர் தண்ணி தான், அவ்வளோ போர் தண்ணி வராது. ஊத்துற தெரியுதா உங்களுக்கு? இன்றைக்கே 2 பேர் ஓட்டி போட்டு போன வயலில் போட்டு போர்க்குழி பேத்தப்படாத மாப்பிள்ள. ஆனந்த ஓட்டி போட்டு 4 நாள் ஆகுதான். அவன் இன்னும் ரொட்டேட்டர் ரெடி பண்ணாதே வச்சுருக்கிறான். எங்கே குமாரி இது முன்னாடி வீலர் ரொட்டேட்டருக்கெல்லாம் 10,000 ரூபாய்க்கு மேலே முடிஞ்சு போயிட மாட்டேங்குது. பேசாமல் கேஜுவல்லையே ஓட்டுறதுனா கூட பரவாயில்லையாட்டுக்குது. ரொட்டேட்டரில் ஓட்டினா ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சி ஓட்டினா அது செலவு மேலே செலவு வைக்குதுங்க. ரொட்டேட்டர்லாம் ஓட்டினாங்கன்னா டெல்டா மாவட்டத்துக்கு ரோட்டம் ப்ரோ, அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ரொட்டேட்டர் க்ளீனாக வேலை செஞ்சு சேத்துல இருக்குவாங்க. வரலே மேக்ஸிமம் ஓட்ட மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சேரில் வச்சு ஓட்டுவாங்க. அதனால் ஆயில் சில்லிருந்து எல்லாமே பக்காவாக வேலை செஞ்சு வச்சுருப்பாங்க. நாம் வந்து வரிச்சு முள்ள வரல ஓட்டிவிட்டு 10 நாளைக்கு வச்சுற சேரை ஓட்டினோம்னு வச்சுக்காங்க, அப்புறம் என்ன பண்ணோம்? அதனால் வந்து சேர் ஓட்டினோம்னா முழுக்க ரொட்டேட்டரில் ஓட்டினோம்னா நல்லா நீட்டாக வேலை செஞ்சு ஓட்டணும். சேத்தை முடிஞ்சுட்டு வெளியே வந்தோடனே திரும்பி ரொட்டேட்டரை வேலை செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் வந்து ரொட்டேட்டர் சேதாரம் இல்லை. மற்றபடிக்கு நான் சேரும் ஓட்டணும் அதுவும் ஓட்டணும், எனக்கு ரொட்டேட்டர் வேலையே வைக்கக்கூடாதுன்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வேலை வைக்கும். ஸோ சார் லைட்டாக தூக்கி கொடுத்து தண்ணி வருது பார். ரெண்டாவது சாலில் நம்ம தூக்கி பிடிச்சி ஓட்டணும்னா ஓரளவுக்கு கரலாக ஓட்டலாம். ஓட்டிவிட்டு அவங்க அப்படியே மாட்டில் நிறைவிக்காங்க ப்ரோ. இது வேறு வழி இல்லை, மாட்டில் தான் நிறைவே ஆகணும். ஒரு மம்டியில் இருக்கிறாரு. மண்ணெல்லாம் நல்லா உழவாகிடுச்சிங்கண்ணா.
மண்ணெல்லாம் அவ்வளோ இது போதும். ஒரு தாள் ஓட்டினீங்கன்னா தலைக்கு மேலே. இதில் வந்து 10 டிராக்டர் மொத்தம் கட்டினாரு அன்னைக்கு இன்னைக்கு டிராக்டர், அதுக்கு 10 டிராக்டர். இன்னைக்கு ஒரு நட மண்ணு கூட வாங்க முடியாத நிலைமையில கிடந்த நம்ம என்ன பண்ணுறது? நம்ம காட்டு மண்ணையே இதெல்லாம் செம்மண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் ஏரியில் கடற்கரை அள்ளி ஓட்டிக்கலாமா சும்மா தான் இருக்கிறாரு மானக்காய்ச்சல். அதான் ஆட்சி கொண்டாந்து சும்மா கொட்டினாரு என்னத்துல அப்படி கொட்டுறா அப்படின்னு சரியாக தான் கண்ணு போடுவேன். அதான் அன்னைக்கெல்லாம் தான் நான் போடுவேன் ஒரு 20 வருஷமா. அன்னைக்கெல்லாம் மண் எங்கே வேணாலும் அழலாம் பிடிக்கலாம், யாரும் கேட்காருல. இன்னைக்கு தான் ஒரு நட மண் அல்லனாவே உடனே தூக்கிட்டு போய் வச்சிடுறாங்க. வச்சிடலாம். இன்னைக்கெல்லாம் மண் ரோட்டில் இருக்கிற தானி கட்டிட்டு போகிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இருந்தால் கூட பரவாயில்லையே. ஒரு வாசலுக்கு கூட ஒரு நட மண் நம்ம காட்டிலே வெட்டி கூட ஓட்டுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்களே. விட மாட்டேங்க. என்ன ஏகப்பட்ட டிமாண்ட் இப்போலாம். மண் என்ன ஒரு டிப்பரில் லாரியில் ட்ரேடர்லேயே மண் 2500 மண்ணை போட்டு வாங்கினாவே உருப்பிட போகுது. ஒரு காலத்தில் மணலே அந்த ரேட்டு போட்டு வாங்க கிடையாது. இன்னைக்கு மணல் ஒரு ட்ரேடர் மணல் 12,000 மேலே போயிடுச்சு. ஏரியில் எப்போ கல்யாணம் தெரியுமா? ஏரியில் இப்போ எங்கள் ஏரியில் இருக்குது, இப்போயும் இருக்குது, களிமண்லாம் மெயினாக இருக்குது. தண்ணி வச்சு எங்கள் ஏரியெல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ 10 வருஷமாக தண்ணியே வற்றலை. வத்துறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க எங்கள் ஊருக்காரர், பச்சை மலத்துக்காரரு. ஏரி அப்படியே இருக்கட்டுங்கிறாங்க. ஏன்னா ஏரியை விட்டாங்கன்னா இந்த ஐட்டம் வந்து ஏதாவது டெண்டர் மாதிரி விட்டுட்டாங்கன்னா ஏரியை வந்து வைகாட்டோட பள்ளமாக அள்ளிப்பிடுவாங்க. வீரபாண்டி ஏரி அப்படி தானே மாட்டிக்கிச்சு. ஆமாம். அது என்ன பண்ணிப்பாங்க, வைகாட்டோட பள்ளமாக அள்ளவும் ஏரியில் தண்ணி நிறையா கிடந்தால் வைகாட்டு மண் அப்படியே உசும்புல வருது மேலே. ஏப்போ காட்டுக்கு மேலே தண்ணி நின்னா அப்புறம் தண்ணி மேலே தானே எந்திரிக்கும். தென்னை மரம் என்ன மரம் எல்லாம் பழுத்து போச்சு வீரபாண்டியில். ஏரிக்கு கீழே இப்போ காட்டு மட்டமானா காட்டு எடுத்து ஒன்றுக்குமே யாருது அதான் எல்லாம் நிறைய பேருக்கு எல்லாம் பழுத்துக்கிட்டு கிடக்குது. எல்லாம் வாணி அது எப்படின்னு தெரில, நான் பார்க்கல. ஆனால் எல்லாருக்குமே ஒன்றும் சொல்லிக்கிற அளவு காப்பு இல்லைன்னு நான். ஏன்னா காடு இந்த மட்டம்னா இப்போ ஏரியை வந்து இன்னும் 20 அடி ஆழம் எடுத்து 4 வாரத்துக்கு மேலே தண்ணி நிறுத்தினா அப்புறம் அந்த அடியில் உசும்பில் பூந்து இப்படி தூக்கமாக தூக்காதாங்கண்ணா. என்னதான் ஏரிக்கரையாக இருந்தாலும் உசும்பில் தூக்கமாக தூக்காதா? தேங்காயெல்லாம் இப்படியே விற்றுச்சுனாலும் ஐயோ அப்பா என்னன்னா ஒரு அடியே தேங்காய் வந்து எடை போட்டு தானே கொடுக்குறாங்க. ஒரு கிலோ வந்து கிட்டத்தட்ட 70 ரூபாய் தாண்டிருச்சுண்ணா. மொட்டைக்காய் கொடுத்தோம்னா அது பொள்ளாச்சி லைன்லாம் வந்து எங்கேயோ இப்போ தென்னை மரம்லாம் செத்து போச்சு, நோவு வந்துருச்சுங்கிறாங்கண்ணா. அதனால் மெயினான ஏரியாலாம் உட்காந்து போனதுனால தான் தேங்காய் இவ்வளோ ரேட்டுங்கிறாங்க. தென்னை மரம் இல்லாதையா இருக்குது. இருந்தாலும் தேங்காய் பல இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் கல்லெண்ணெயோட தேங்காய் எண்ணெய் 450 ரூபாயாம லிட்ரு. ஆமாம் ஆமாம். நான் கூட ஆட்டணும். நாங்கள் 250 வீட்டுக்கு தண்ணியை போட்டு கட்டாமனாலும் விட்டு ஆட்டுறோம். அவனுக்கு அவனை விட்டு ஆமாம் சம்பளம் வாங்கலை சும்மாவா? 700 சம்பளம் வாங்கலை கடாமுடான்னு ஓட்டிட்டு அப்புறம் அடுத்த காட்டுக்காரன் ஒரே வாரத்தில் நீயே வந்துடு அப்படின்ட்டுருவான். அப்புறம் சம்பளத்தை போட்டு நான் சும்மா உட்கார வச்சுக்கிட்டு இருக்க முடியும். ஆமாம் அது மறுக்கணும்ல, அது என்ன சுற்றிக்கிட்டு தான் வருது. நீ வேகமாக போனேன்னா அது எப்படி எட்ட தான் வெட்டு போடும். காட்டுக்காரர் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போகிறதா அவனுக்கு என்னத்துக்கு அந்த வேலை. ரெண்டாவது சாலை அங்கெல்லாம் அருமையாக பூல் மாதிரி ஊற்றி. ஆனால் எங்கள் சைடு இந்த அளவுக்கு பூல் மாதிரி ஆகிட்டா உடனே பச்சை பிடிக்க மாட்டேங்குது. நீங்களாம் வந்து ரொட்டாட்டில் ஓட்டினா நிறவன வாட்டி எத்தனை நாள் கழிச்சு காட்டுக்காரன் எடுவாங்கன்னு கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள். இதே வந்து ஒவ்வொரு சைடில் வந்து இந்த பாரத் ரொட்டாட்டெல்லாம் வந்துருக்குது இல்லை ப்ரோ, அந்த ரொட்டாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா
தாரையாக வராது. அதில் என்னென்னா பின்னாடியே ரொம்ப மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து எப்படி சொல்கிறது, இந்த தாரை கீரை எல்லாம் வராது. அப்படியே 2 ஜால் ஓட்டிட்டு அப்படியே நிறவிக்கலாம். அதுலேயே 2வது ஜால் ஓட்டினா நிறவன மாதிரி வந்துடுது. மண்ணை அப்படியே இது மாதிரி வச்சு இன்னும் தண்ணி கம்மியாக வச்சு அவங்க ஓட்டி போடுறாங்க. நம்ம சைடு வந்து ஏறு மாட்டில் இப்போ இதை ஓட்டி விட்டு போயிட்டா ஏறு மாட்டில் தான் ஓட்டி நிறவணும். தண்ணி போதுன்னு நினைக்கிறேன். தண்ணி நிறுத்தி போடுங்க, வேணா அப்புறம் எடுத்துட்டுக்காங்க. ஏறு மாட்டுக்கு நிறவறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி போதுமா? ஏறு மாட்டில் அடிக்கிறாங்களாம். ஆனால் மாடு வருத்தானே வருதுன்னா தண்ணி போதும். ஏண்ணா? ஆமாம், ஏறு மாட்டுக்கு வேணும்னா தண்ணி ஆஃப் பண்ணிக்காங்க. வண்டி ஓட்டினோம்னா இன்னும் தண்ணி வேணும். அதுக்கு தான் போய் ஆஃப் பண்ணி விடுங்க. அப்புறம் ஏறு மாட்டுக்கு தேவைன்னா எடுத்து விட்டுக்காங்க. ஓகேன்பா. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏறு மாட்டில் நிறுவுறாங்களாம். அதனால் வந்து நான் தண்ணி நேர்த்திக்கிறேன், தேவைப்பட்டால் எடுத்து விட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நாம் அப்படியே 2 ஜால் ஓட்டி விட்டு போக வேண்டியதான். மாப்பிள்ளையும் இதை ஓட்டிட்டு அங்கே ஒரு சின்ன வெயிலுக்குது, அதை ஓட்டிட்டு தான் வருவோம். நம்ம போயிட்டு சாப்பிட்டு நம்ம போய் கேஜுவல் ஆட்ட போக வேண்டியது தான். நம்ம இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ணால் பொழுது தான் போயிட்டுருக்குது. 2 பேருக்கு இங்கே என்ன வேலை? அதனால் இந்த வெயிலோட நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலான்னு ஐடியாவில் கிளம்புறோம். மாப்பிள்ளைக்கே கேஜுவல் ஓடுறதோட இதுதான் பிடிச்சிருக்குதான். நான் பட் இதில் செலவு அதிகமாக போகுது, அதுதானே பிரச்சனை. நான் போகிறதெல்லாம் போகுது ப்ரோ, 4 வீல் ட்ரைவ் தானே, வண்டியெலாம் ஃப்ரீயாக போகுது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் செலவு வச்சதுனா தான். இது மேக்ஸிமம் 4 வீல் ட்ரைவெலாம் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது ப்ரோ. கீழே வந்து சேத்துலேயே படலை. இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்குது ஓட்டுறீங்க, சேர் அதிகமாக இருந்துச்சுன்னா படுமான்னு தெரில. தூக்கி கொடுத்து ஓட்டு. மாப்பிள்ளை எல்லா கீரையும் போட்டு பார்க்குறான். இதில் எப்படி போகுது, இதில் எப்படி போகுது, அதில் எப்படி போகுதுன்னு. எப்படியோ ஒன்று ஓட்டுட்டோம். அதனால் வந்து செலவு வைக்காதெல்லாம் ஓடாது ப்ரோ. கண்டிப்பாக செலவு வைக்கும். ரொட்டேட்டரில் ஓட்டணும்னா ஒன்றுக்கு 4 ஐட்டம் யோசிங்க. ஓட்டுறதா இருந்தால் ஏதோ ஒரு 30-40 ரொட்டேட்டர் ஓடும் ப்ரோ அப்படின்னா வந்து ரொட்டேட்டரில் ஓட்டுங்க. இல்லை ஒரு 4 மணி நேரம் தான் 3 மணி நேரம்னா இறக்காதீங்க. அதிலெல்லாம் சேறு பூந்துடும். அப்புறம் இல்லை ப்ரோ, எனதெல்லாம் பேரிங் போகலனாலும் அது வரலில் கொண்டு போய் ஒரு 20 மணி நேரம் ஓட்டின வாட்டி பிடிங்கிட்டு போயிடும். இதுதான் நடக்கும், இயற்கை. அதுதான் சேத்தை ஓட்டினா எந்த வண்டியாக இருந்தாலும் சேத்தை ஓட்டிட்டு வெளியே வந்தோடனே பேரிங்கெல்லாம் வேலை செஞ்சு போட்டால் ஆயில்ஸ்லாம் புதுசு மாற்றி விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லாத ஓடிட்டுருக்கோம். அதை விட்டுட்டு கொஞ்சம் கரண்டுக்காக விட்டுட்டோம்னா வச்சுக்காங்க, உள்ள பேரிங்கை உட்கார ஹோல்ட்ரு அவுட்ரு இதெல்லாம் போட்டு ஒல்ட்டி எடுத்து போடும். அதுக்கு கொஞ்சம் ஒரு கண்டிஷன் இறக்கும் போதே கழட்டினோம்னா மெட்டீரியலுக்கு எதுவுமே சேதாரம் இல்லை. எல்லாம் புது சாமானத்தை வாங்கி நீட்டாக போட்டுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். மாப்பிள்ளை வேறு முதுகில் சேர் அடிக்கிறான். எடுத்தால் எங்கள் சைடெல்லாம் இப்படிலாம் நாங்கள் வெள்ளாம் பண்ணுறோம், இப்படிலாம் ஓட்டுறோம், வண்டி இப்படிலாம் இறக்குவோம், இது மாதிரி இறக்குனா இது மாதிரி வண்டிலாம் செலவு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். தெரியாதவங்களுக்கு அது புதுசு, நம்மளை மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு அது பழசு. தெரிஞ்சவங்க கரெக்டாக சொல்கிறான்னு நினைப்பாங்க. தெரியாதவங்க ஓ இப்படியும் இருக்குதா. இப்போ ஒன்றும் இல்லைங்கன்னா இதை வந்து
ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஆசைப்பட்டு இறக்கணும்னா இது பார்க்கறதுக்கு மணிக்கு 1600 மேலே தான் தெரியும். ஆனால் ஒரு 3 மணி நேரம் ஓட்டும் போது செலவு பண்ணும் போது 5000 6000 ஆகுது. அதில் வந்து டீசல் போட்டு டிரைவர் சம்பளம் போட்டு ஓட்டும் போது 6000 செலவு வரும்போது இதில் வர்ற வருமானமே 4000 5000 தான் வரும். அது எதுக்கு அந்த தொழில் பண்ண மாதிரி ஆயிருமில்ல. ஆமாம், ஓட்டணும் ஒரு 20 மணி நேரம்னாச்சும் ஓட்டணும். ஏதோ செலவு பண்ணது போக கஷ்டப்பட்டு ஒரு 3000 4000 நின்னா தான் ஏதோ இதை தைரியமாக பண்ணலாம். அதனால் இதை பற்றி சொல்லணும்னு வச்சுக்காங்களா, இப்படி பண்ணினா இத்தனை மணி நேரம் ஓட்டினா இது கட்டுப்படி ஆகும். இல்லையா இது இறக்கவே கூடாது. அது யாரோ ஓட்டு போகிறாங்க. இல்லைனா எல்லா வண்டிக்காரனும் சேரி இறக்கி விடுவாங்கள்ல, ஏன் இறக்க மாட்டேங்கிறாங்க? இதுதான் காரணம். இறக்குனா ஒரு 20-30 மணி நேரம்னாச்சும் ஓட்டுற மாதிரி இருக்கணும், இறக்கணும். அப்போ தான் அதுக்கு செலவு. இப்போ கண்டிப்பாக இதனால் இப்போ நாங்கள் ஓட்டி முடிச்ச வாட்டி 4 நாள் கழிச்சு அந்த ரொட்டேட்டர் கழட்டி எல்லாம் ஆயில் சில்லு மாற்றணும், கிரீஸ் மாற்றணும். மாற்றி விட்டால் தான் திரும்பியும் வரலில் ஓட்ட முடியும். வரலில் ஓட்ட முடியும். இல்லைனா வரலில் போய் கரெக்டாக ஒரு காடு ஓட்டும் போதே ஏதோ ஒன்று புட்டுட்டு போய் காட்டிலே உட்காந்துக்கும். அவன் ஜோளத்தை வச்சுக்கிட்டு அரை வயல் ஓட்டிட்டு அரை வயல் விட்டோம்னா மானை வேறு கட்டுச்சுன்னா அவன் மேலேயும் கீழேயும் பார்ப்பான். இந்த அரை வயலுக்கு போய் எந்த வண்டிக்காரனை கூப்பிட்டு வர்றது? ஆமாம். இப்போ இதே வந்து ஆனந்த ஓட்டினதுனால நான் கம்முன்னு வந்துட்டேன். இல்லைடா எனக்கு நேரம்லாம்னு சொல்லியிருப்பேன். எதுவுமே புதுசாக போய் நாம் ஓட்டுறது வேறங்கண்ணா. அது வேறு வண்டிக்காரர் கையை வச்ச வாட்டி நம்ம போய் ஓட்டுறது அது கொஞ்சம் மனசு ஒருத்தருக்கு ஒப்பாது. அதனால தான் நாங்கள் இந்த வேலைக்கு போகிறதில்ல. சரி ஆனந்தம் கேட்டேன் காலையில், என்னடா 11 மணிக்கு போகிறியாடா என்னடான்னு கேட்டேன். அவங்க நேரம் பையன் பயிர் பிடிங்கிட்டாங்களாம், போய் ஓட்டி விடுது அவசரத்துக்கு ஆகாது. 11 மணினா 2-3 மணி ஆயிரும் அப்படின்னா நாங்கள் ஃபோன் பண்ணி பார்த்து ஓட்டு மாப்பிள்ள அவனது கேஜுவல் வண்டி காலிமிட்டியில் நிற்கிதுங்கண்ணா. ஆமாம், அவன் காலம் போன கடைசியில் கேஜுவல் போட்டுக்கிறான். முதல்லையே போட்டுறான்னு காலம் போன கடைசியில் போட்டு வச்சுக்கிறான். நீங்களாம் வர சொல்லி சரி இவங்காட்டி மட்டை அடிச்சு விட்டுருக்குறோம் வேலை முடியும். சரி இவங்க போச்சுன்னா மறுபடியும் மட்டை வராது, வார வரையா இருக்கும். அவ்வளோதான் நண்பா. மாப்பிள்ளையும் 2வது சார் ஓட்டி முடிச்சிட்டான். இன்னும் ஒரு 4 சுற்று சுற்றினா வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா M1க்கு மாறிட்டான், M2க்கு மாறிட்டான். சரி இதெல்லாம் உண்மை சொல்ல போனால் வச்சுக்கான் ப்ரோ, இவ்வளோ செலவு பண்ணி இவங்க ஓட்டி நெல் எவ்வளோக்கு ஆயிரப்போகுது. இதுலேயே வருமானம் எடுத்து இதிலேயே செலவு பண்ணோம்னா சத்தியமாக இது கட்டுப்படி ஆகாது. நீங்கள் ஓட்டு கூலி இந்த வயலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3000 ரூபா கொடுத்து, பயிர் நடுறவங்களுக்கு 2000 ரூபா கொடுத்து, அதுக்கு மேலே மருந்து அடித்து திரும்பியாக அறுக்கிறதுக்கு செலவு பண்ணி ஏதோ நம்ம காட்டு நெல் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்லாம். இதுதான் நடக்கும். இன்றைக்கி ஏன்னா எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு. எதுவுமே கம்மியான ரேட்டில் இல்லை. இப்போ நாங்களே இந்த 4 வீலர் ரயில் ஓட்டுறோம்னா 1600 வாங்குறோம்னா இதில் 1000 ரூபாய்க்கு மேலே செலவே ஆகி போயிரு. இப்போ பார்த்தா டீசல் மட்டும் அடித்தா ஓட்டுற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து ஜாமான கடையில் போய் ஜாமானம் வாங்கும் போது தான் நம்ம உசுறு போகுது. அப்படியே அப்பா இவ்வளோ பணம் செலவு பண்ணி நம்ம ஓட்டுறதுக்கு பேசாமல் வந்து கேஜிலே ஓட்டுறதுலாம் எல்லாம் சேர் ஓட்டாதே இருந்திருக்கலாமே அப்படின்னு மனசு தோணும். அது இன்றைக்கி தெரியாது, ஓட்டும் போது எந்த வண்டிக்காரருக்குமே தெரியாது. பரவாயில்லையே 1600 ரூபா நல்லா காசு வாங்குறாங்கய்யா அப்படின்னு நினப்பாங்க. அப்புறமேட்டு கூட்டி கழித்து பார்க்கும்போது தான் எரியுதா, கூட்டி கழித்து பார்க்கும்போது தான் தெரியும் இதில் ஒரு வெங்காயமும் இல்லை. இது எதுக்குடா நம்ம டீசலை கடை ஓட்டணும்னு நமக்கு தோணும். நாங்களும் இன்றைக்கி நாளைக்கு 2 நாளைக்கு இருக்குது. 2 நாளைக்கு ஓட்டிட்டு வண்டியை முதல்ல கழுவணும். பெயிண்ட் வேறு பிடிச்சிட்டு போயிருமான்னு ஒரு பயமாக இருக்குது. இதிலே ஏற்கனவே வந்து நிறையா நண்பர்கள் வந்து 585 வந்து கிரௌண்ட் வந்து இது பிடிங்கிக்குது, பெயிண்டெல்லாம் உளியுது ப்ரோ அப்படிங்கிறாங்க. 585 யாராவது சேடை ஓட்டுற நண்பர்கள் இருந்தால் சொல்லுங்கள். புது வண்டியில் பெயிண்ட்டுக்கு இது பிடுங்குதா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது வலிக்குது ப்ரோ. மாப்பிள்ளை இன்னொரு வயல் ஓட்டிட்டு குறை வயல் ஒரு வயலுக்கு தான் அது ஓட்டிட்டு தான் வருவான்.
என்ன மாப்பிள்ள முதுவெல்லாம் சேரு எனக்கெல்லாம் ஆகாதுடா. என் வண்டியெல்லாம் சேராது. ஆகும்டா கொள்ள வழியே ஆகும். கேஜுவல்ண்ணா கேஜுவல்ல இப்போ இதே வந்து வாராவது ஓட்டலாம். இன்னும் மேலாவோட தூக்கி பிடிச்சி பட்டும் படாத அடிச்சுட்டு வந்தோம்னா தான் ஒரு சால் வந்து வராது. ஆனால் ஏன் அது மாதிரி பண்ணுறான், இறக்கி விட்டுறானுங்க. கனவு வரலாம். இறக்கி விட்டா அப்புறம் என்ன பண்ணும், வரதான் செய்யும். வராது எப்படி ஓட்டுறது? எனிவே ஓகே நண்பா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வயல் முடிச்சு இன்னும் 2 வயல் இருக்குது. மாப்பிள்ளை போய் அதை ஓட்டுட்டோம். நாம் போய் சேடையை ஓட்டுவோம். நம்ம இவங்களுடைய படுத்துக்கிட்டு இருந்தால் இவனுக்கு சம்பளத்தை கொடுத்து நாம் சும்மா வந்துருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு 10 நாளுக்கு பிறப்பு அவசரமாக அந்த சேத்த வேலையை முடிச்சுட்டா அப்புறமேட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்க வரைத்தான். ஸ்கூலு மாதிரி பண்ணிட்டான். எனக்கு எங்கே போய் பட்டி பிடிக்க போகுது? அது வேறு இன்றைக்கே நடுறாங்களாம். இன்னும் 2 நாள் கழித்து நட்டால் கூட பரவாயில்ல, இன்றைக்கே நடுறாங்களாம். சேர் ஓட்டினா ஒரு 2 நாள் கழித்து நடலான்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஓட்டணும் உடனே நெடணுங்கிறாங்க. இந்த அளவுக்கு கொலன்னு கிடக்கும் போது எந்த பச்சை பிடிக்கும்? அதுக்கு தான் சில்சல் பட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது ஊருக்கு ரேட் விற்கிறதுனால அதையும் யாரும் வாங்கி போட மாட்டேங்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து பாருங்க, இந்த வண்டியில் செட்டு இல்லாதனால காதில் இயர்ஃபோன் மாட்டிக்கிறான். அவ்வளோதான், ஒரு சுற்று இருக்குது, ஓடிட்டு வரட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். வார வரைய ஓட்டிட்டு இருக்கிறான். அவ்வளோ ஓடிய தூக்கி பிடிச்சி ஓட்டுறா. டர்னிங் திரும்பின இடத்துல அப்படின்னா தூக்கி பிடிச்சே ஓட்டலாம். தூக்கி பிடிச்சினா தான் வாரம் கம்மியாக வரும். நல்லா தூக்கி பிடிச்சி தான் சொருவணும். நல்லா கணு வரலும், இன்னும் தூக்கி பிடிக்கணும். ஆழமாகவும் ஓட்டணும், தாரையும் வரக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி? வண்டி திறம் போதெல்லாம் இன்னும் உயரமாக தூக்குனா தான் தாரை வராது ப்ரோ, இல்லைன்னா தாரை வந்துடும். மாப்பிள்ளை ஓட்டுறதே துவரி தான் பிடிச்சா ஓட்டுறான். அப்புறம் அவனுக்கு என்ன தெரிய போகுது? போடு, டாப்பு போடு. அது உடனே ஓடிட்டு வெளியே வா, கூழு மாதிரி ஆகி போச்சு. தூக்கி பிடி. அதெல்லாம் நீ ஓட்ட மாட்டவா? அதுக்கெல்லாம் பொறுமை வேணும். இப்படி ஓட்டினா பாரு, வாணி எடுத்து வச்சிருக்குது. அதான் அங்கே பாரு எவ்வளோ பெரிய வாணி. அவத பயிர் முழுகி போயிரும்டா. பயிர் முழுகி போயிடும். அவத்துக்குள்ள பயிர் முழுகி போயிடும் அந்த இடத்துல. மித்தபடி தண்ணி நிறையா விட்டா நீ சொன்ன மாதிரி மட்டமாக இருந்தான் தண்ணி காய வச்சு தான் நடுவாங்க. அந்த இடத்துல பயிர் நிற்காது. நான் இப்படியே வரேன், வண்டி இங்கே தான் நிற்குது.
நீ ஓட்டிட்டு வா. அதில் வா, அந்த ஊட்டாலையெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். நீ ஓட்டிட்டு வா, நான் போய் சேர்த்த ஓட்டுறேன். ஓட்டிட்டு ராமசாமி தாத்தா அது போயிரு. அப்படி 10 பேஜெலாம் ஒரு பிளிம் அடிச்சாவே போயிட்டு ஓட்டிட்டு வந்தாலும் 50 நாடு ஓட்டலாம்.